சரி, கிரெடிட் கார்டை பத்தி சொல்லுங்க. சொல்றேன். கிரெடிட் கார்டு கடன் அட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க. இப்ப பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெபிட் கார்டை வச்சு அதை யூஸ் பண்ணலாம். அதே கிரெடிட் கார்டுனா, கார்டுல உங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட சேலரிய வச்சு உங்களுக்கு ஒரு 50,000 லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 50,000 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? அப்படி யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது வட்டி எல்லாம் போடுவாங்களா? இருங்க நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு பேங்கோட கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா, அதோட ஸ்பெண்ட் டேட் அப்படிங்கிறது ஒரு 30 நாள். உதாரணத்துக்கு இந்த மாசம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீ அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50,000 லிமிட் இருக்குன்னா, ஒரு 30,000 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட பில்லு கரெக்ட்டா 31வது நாள் வந்துரும் உங்களுக்கு. அந்த 30 நாள் யூஸ் பண்ணது அடுத்த 20 நாளுக்குள்ள மேக்ஸிமம் 15 to 20 நாளுக்குள்ள நீங்க செட்டில் பண்ணிக்கினீங்கன்னா கட்டினீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான வட்டியும் வராது, எந்த விதமான சார்ஜஸும் வராது. அப்படி இல்ல என்னால அந்த ஃபுல் அமௌண்ட்டும் கட்ட முடியாது அப்படின்னா, நீங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு வட்டி என்பது கொஞ்சம் நார்மல் லோனை விட அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் உங்களுக்கு தேவை உங்ககிட்ட முழுசா கட்ட முடியும் என்றால் மட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. சூப்பர் ஹனி, நல்ல புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு டியர். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 1 மந்த்துக்கு அமௌண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் கிரெடிட் கார்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்த உடனே ஃபுல்லா ரீபேமெண்ட் காட்டினா உங்களுக்கு எந்தவித சார்ஜஸோ வட்டியா வரப்போறதில்ல. அது இல்லாம நம்ம ஸ்பெண்ட் பண்ற, அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன 50,000க்கு லிமிட்ல 30,000 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த 30,000க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். சம்டைம்ஸ் சில பிராண்ட்ஸ்லாம் கேஷ்பேக் கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ ஷோரூம்லாம் போனால் இந்த கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர், ஒரு 10%, 15%, 20% அந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு நிறைய இருக்கு தான் செய்யுது. ஓகே ஹனி, இதனால ஏதாவது ரிஸ்க் இல்ல கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் வருது, இந்த மாதிரியான ஏதாவது விஷயம்லாம் இருக்கா? அத பத்தி ஏதாவது டீடைலா சொல்லுங்க. ஆனா கிரெடிட் கார்டுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. சப்போஸ் நீங்க தப்பா யாருக்காவது அந்த கார்டு மூலமா 16 டிஜிட் சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்ப கிரெடிட் ஸ்கோர் ஏதாவது பிரச்சனை வருமா? கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டில் சம்டைம்ஸ் நம்ம லிமிட்டை 90%க்கு மேலே எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஆனால் மெயினாக கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிபில் ஸ்கோரை ஏற்றுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில். சூப்பர் ஹனி,